வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆந்திரா ஸ்டைல் நெல்லூர் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸில் போகலாம். 2 கட்டி அளவுக்கு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன். 4 வரமிளகாய், அதோட 2 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக. ஒரு பெரிய தக்காளி, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு ஒரு அரை நிமிஷம் வறுத்துக்கலாம். ஏன்னா வறுத்தா தான் நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளியை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் அதுவும் நல்லா வதங்கிடும். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருங்கிருச்சு. இப்போ தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதோட உப்பை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். தக்காளி நல்லா தோல்லாம் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ மிளகாய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஆற வச்ச பொருளையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை சட்னிக்குள்ளே சேர்த்திட்டு பரிமாறிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த நெல்லூர் கார சட்னி காரசாரமாக சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் சூடான இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.